கும்ப ராசிக்கு வேலை செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மேஷ ராசியில் பெயர்ச்சித்து நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆதரவாளர்களாக மாறுவார்கள் மற்றும் அவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட உதவும். மாதம் முழுவதும் சனி கிரகத்தின் அம்சம் உங்கள் 7வது வீட்டில் இருக்கும், அதுவும் ஒரு வக்ர நிலையில் இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் நீங்கள் சிறந்த மாணவராக மாறுவீர்கள். உங்கள் படிப்பை தொடர தேவையான ஆற்றலை வழங்கும் ஒரு ஆர்வம் உங்களுக்குள் இருக்கும். ஆரோக்கியமான போட்டியாக அமையும், இதனால் பலம் பெற்று கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட முடியும். 2ஆம் வீட்டில் ராகு இருப்பது உங்களை எதையும் பேசக்கூடிய நபராக மாற்றும். எனவே நீங்கள் மற்றவர்களை பாதிக்க அல்லது ஈர்க்க எதையும் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு எதிராக செல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்களால் செயல்படுத்த முடியாமல் போகலாம். மற்றவர்களைப் பற்றி நல்லதையே சிந்தித்து தூய்மையான மனதுடன் மற்றவர்களிடம் நல்லதை பேசுங்கள். இதன் மூலம் நீங்கள் அனைவருக்கும் பிடித்தவராக இருப்பீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 6ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் செவ்வாய் தனது முழு அம்சத்தையும் மாத தொடக்கத்தில் அவர் மீது செலுத்துவார். மேலும் சூரியன் மற்றும் சுக்கிரன் கிரகம் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் 5வது வீட்டில் ஒன்றாக இருக்கும். இதன் காரணமாக காதல் மற்றும் காதல் இரண்டும் உங்கள் காதல் வாழ்க்கையில் அதிகரிக்கும். நீங்கள் இருவரும் ஒன்றாக சில நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். நடுவில் சில விஷயங்களால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் அன்பின் ஒரு பகுதியாகும் மற்றும் அவை உங்கள் அன்பையும் அதிகரிக்கின்றன. 7வது வீட்டில் சனி கிரகம் மாதம் முழுவதும் இருக்கும். இது திருமண உறவுகளுக்கு மிகவும் சாதகமாக இல்லை, ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவதில் ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஒருவருக்கொருவர் சமமான மரியாதை கொடுப்பீர்கள் மற்றும் பொறுப்புகளையும் சிறப்பாகச் செய்வீர்கள். 11ஆம் வீட்டின் அதிபதி குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களைப் பெற உங்களுக்கு உதவக்கூடும். இதன் காரணமாக வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் வீட்டுக்கு மகிழ்ச்சி வரும். ராகு 2வது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் கவனக்குறைவான அணுகுமுறை உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். பரிகாரம்: ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சாலிசா ஓத வேண்டும்.